நடிகர் போண்டாமணி இலங்கையில் பிறந்தவர். போண்டாமணிக்கு 16 சகோதரிகள். இவர் 15வதாக பிறந்தார். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தார். இலங்கை உள்நாட்டுப் போரில் தப்பித்து வரும்பொழுது படகில் வெடிகுண்டு போட்டதால் சகோதரர்கள் பல பேர் இறந்து போயினர். அகதியாக தமிழகத்திற்கு வந்தார். 7 ஆண்டுகள் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்தார். கே. பாக்யராஜை பார்த்தார். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிறகு மீண்டும் இலங்கைக்கு சென்று லதா ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் மளிகை கடை நடத்தினார். வெடிகுண்டு தாக்குதலில் மளிகை ஸ்டோர் சின்னாபின்னமானது. மீண்டும் தமிழகத்திற்கு வந்து சேலம் அகதிகள் முகாமில் தங்கினார். மீண்டும் போண்டாமணி பாக்யராஜுடன் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு பவுனு பவுனுதான் என்ற திரைப்படத்தில் 1991 அறிமுகமானார். என்னென்ன தக்காளி சட்னியை மூஞ்சில ஊற்றிட்டீங்க? உடனே வடிவேலு அவருடைய மூக்கை உடைப்பார். உடனே ரத்தம் அப்படின்னு போண்டாமணி கத்துவார். ஏண்டா எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தமா? இப்படி சிறு சிறு காட்சிகள் மூலம் புகழ் பெற்றவர் போண்டாமணி. முத்து, அருணாச்சலம், மருதமலை உட்பட 250க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் போண்டாமணி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.